ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையில என்னோடு பாடல்கள் செய்து பாடுவேன்.
இந்த வேலையில யாரும் நம்மளுடைய கஷ்டங்கள்ல நம்ம கூட எப்பவுமே இருக்கிறது. நம்ம ஞானம் அடைகிறதுக்காக எப்பவுமே நம்ம கூடவே இருந்து அவருடைய ஞானத்தை பகிர்ந்து கொடுக்கிற தேவன். இந்த வேலையில அவருடைய ஆராதனை சிறப்பாக முடியும். தேவனுடைய செய்தியை கொண்டு வந்த தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையில சங்கீதத்தை வாசிக்கிறதுக்காக சகோதரி கோகிலா கடந்து வருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் வெளியே சொல்லுங்க. நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 65 1 13 வசனங்கள் உள்ளன. 1 நானும் அடுத்தது நீங்கள் மாறி மாறி வாசிப்போமாக. இந்த சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தலில் உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரத்திலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு மீறியுள்ள உத்தரவு அருளுகிறீர். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் எவ்விரித்து பாடுகிறது. 13வது வசனம் கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் எவ்விரித்து பாடுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி வாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த வேலையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எல்லாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தூயாதி தூயவர். எப்படின்னா அவர் மனதுல ரொம்ப வெண்மையா, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் மனதுல உண்மையும் நல்லதையும் தவிர வேற எதுவுமே இருக்காது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவரு சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா கடந்து வரணும்னா நீங்க உங்க மனதை தூய்மையா மாத்திக்கொள்ள நீங்க இந்த ஆராதனையில என்னோட கூட சேர்ந்து கலந்துருக்காக நான் தேவனை ஆராதிக்கிறேன். இந்த வேளையில உன்னாமம் வாழ்க ராஜா அப்படின்ற ஒரு பாடலை என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. அவருடைய நாமத்தை சொல்லணும்னாலே அதுல ஒரு பவர்ஃபுல் இருக்கு. அவரோட நாமத்திலே ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு. அவர் பேரை சொன்னாலே அந்த இடத்துல அந்த ஸ்தலமே நடுவோம். அந்த மாதிரி இருக்கிற ராஜாவை நம்ம இந்த நேரத்துல நல்ல போல்டா தைரியமா இந்த வேலையில நம்ம சந்தோஷமா ஆராதிக்க போறோம். என்னோட கூட சேர்ந்து உற்சாகமா கரங்களை
என்றும் வெற்றி தருவீர். வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா என்றும் வெற்றி தருவீர். நம்ம வாழ்க்கையில பல இன்னல்களை நம்ம தோற்று போயிருக்கோம். நம்மளுக்கே ஒரு ஃபீல் பண்ணிருப்போம், இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல தோத்துட்டோமே. அந்த இடத்துல நம்ம தோத்து போன அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் சிந்திக்கிறது என்னன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்காது, வேற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காதுன்னு நம்ம அந்த இடத்துல சோர்ந்து போயிடுவோம். ஆனா அவர் சொல்றாரு, யெகோவா நிசியே என்ற வார்த்தையை சொன்னா அந்த இடத்துல நான் உனக்கு வெற்றி தருவேன். அவருடைய நாமத்தை சொன்னாலே அந்த இடத்துல யெகோவா நிசி சொன்னவங்களுக்கு நம்மளுக்கு வெற்றி கதவு வரும். என்னோட கூட சேர்ந்து எந்த சோர்வும் இல்லாம இந்த வேலையில யெகோவா நிசியே என்று வெற்றி தருவீர். ஓ யெகோவா நிசியே என்று வெற்றி தருவீர். Hallelujah, 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 Hosanna, hallelujah, Hosanna.
செய்யறதுக்காக இந்த வேலையில நம்ம கடந்து வந்திருக்கோம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நம்மளே நம்ம ஃபீல் பண்ணிக்கணும், நம்ம பவர் ஆயிட்டோம். இந்த நேரத்துல நம்மளை சோர்வடைக்கிறதுக்காக இந்த வேலையில வேற எந்த ஒரு காரியமும் இந்த நேரத்துல கடந்து வராது அப்படின்ற ஒரு விசுவாசத்தை நம்ம வைப்போம். அவர் தூயாதி தூயவராய் இருக்கிறதுனால இந்த வேலையில அவரை துதித்து பாடும். நம்ம இந்த ஆராதனையில எத்தனை பேர் நம்மளுக்கு நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ள போறோம்ன்றது நமக்கு தெரியல. ஆனால் நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் சிந்திச்சு வச்சுட்டாரு நம்ம வாழ்க்கையில இதை கடக்க போறோம்னு சொல்லிட்டு. அந்த கடந்து போற வழியில நம்ம பெற்றுக்கொள்கிற நாளும் தான் தேவனுடைய ஞானம். நமக்கு நிறைய சூழ்நிலை நிறைய விஷயத்தை கத்துருப்போம். ஆனா தேவனுடைய சமூகத்துல நம்மளுடைய பாடுகளும் நம்மளுடைய சதிப்புகளும் நம்மளுடைய சோதனைக்குள்ளாக நம்ம போகும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம அந்த வேலையில நம்மளுடைய ஆவியை நம்ம எவ்வளவு காத்து கொள்ளுகிறோம்ன்றது. இந்த வேலையில என்னோட கூட சேர்ந்து தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பக்தன் இந்த பாடலை எழுதும் பொழுது, ஆண்டவரே நீர் தூயாதி தூயவர், ஆண்டவரே நான் இந்த பாடலை உண்மை புகழ்றதுக்காக நான் இந்த பாடலை எழுதியிருக்கேன். இதை நம்ம பாட போகிறதுனால நம்மளும் மனதுல அவரை புகழ்ந்து இந்த வேலையில இந்த பாடலை பாடுவோம். என்னோட கூட உற்சாகத்தை செய்து தூயாதி தூயவர்.
உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும் என்றது எங்களுக்கு. ஜீவனுள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாதி கர்த்தரை புகழ் பாட வேண்டும். அத நான் ஒரு வேர்ஸ் பாடுவேன், நீங்க என்னோட கூட ஒரு வேர்ஸ் பாருங்க. இந்த வேலையில கர்த்தரை உற்சாகத்தோட ஆராதிக்க போறோம். எந்த விதமான மனசங்கடங்களும் வச்சுக்காதீங்க, சந்தோஷமா ஆராதிப்போம். ஒரு விஷயமாய் இந்த ஆராதனை முடியல, அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய நன்மைகளை ருசித்து பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையின் நாளங்கள்ல அவர் செய்த நன்மையை நினைத்து பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்மை புரிந்து கொள்ள முடியுது. இந்த வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை
பகுதிகளிலேயும் பரலோகத்தினுடைய தேவன் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பெறப்படுத்தும்படி நமக்கு இருக்கிற அருமையான மகன் ராபின் அவர்கள் செல்வார். இரண்டாவது அந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது செல்கிறோமா. தடைப்பட்ட ஜனங்களை புனிதமாய் கொண்டு வாங்க தகப்பனே. இந்த நேரத்திலுமாய் ஜனங்கள் வந்த வண்ணம் போகாதபடிக்கப்பா ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோட தகப்பனே அப்பா உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் என்ன வேண்டுதலோடு என்ன குறைகளோடு கண்ணீர்களோடு உடைய பாதத்தில் தேடி வந்தார்களோ அந்த தேவைகளை சந்திக்கும்படியாய் அந்த தேவைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த ஆராதனையில் ஒரு முழு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை தகப்பனே ஜனங்கள் பெற்றுக் கொள்ளும்படியான வல்லமே தேவன் நீ தரும்படியாய் செபிக்கிற ராஜா. ஆராதனைகளை தேவன் எங்களோடு பேசிய தகப்பனே மீதியாக ஒவ்வொரு பகுதியுடைய கிருபை கூட இருக்கிற ராஜா. தேவன் செய்தி பேசும் போது அன்பு ஆசிரியப்பா வார்த்தையினால் வெளிப்படுத்துவதற்கு கிருபை தாங்க ராஜா. அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதான நல்ல ஞானத்தையும் கிருபையும் அப்ப தெய்வீக வரங்களையும் தகப்பனே உங்களுடைய ஜனங்களுக்கு தேவன் தந்தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. வார்த்தையை தகப்பனே எங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்காத பிடிக்கப்பா ஒரே சிந்தனையுடைய வார்த்தையை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான விசேஷித்த ஞானத்தை தேவன் இந்த வேளையிலே எங்களுக்கு தந்தரும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. காணிக்கை போது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விதைக்கிற கரங்களை ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிக்க தகப்பனே. இந்த ஆராதனை ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக மாறட்டு தகப்பனே. எல்லாவற்றும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு போதிலும் தேவனுடைய நாமம் ஒன்றே மையப்பட்ட தகப்பனே. நாங்கள் ஒரு மனிதனை பார்க்க முடியாத ராஜா. உங்களுடைய குரலை நாங்கள் கேட்க முடியாது கடந்து வந்திருக்கிற ராஜா. உங்களுடைய வார்த்தை மூலம் எங்களை தெளிவாக்கத்தக்கதான ஒரு வல்லமை தந்தல் முடியாது செபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த ஞானத்தை தந்தல்லுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரண்டாவது ஆராதனையில் கடந்து வந்தவர்களை நான் வெற்றியோடு கூடி வரவேற்கிறேன். நம்ம கடைசியாக காணிக்கை எடுப்போம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுமாறு நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர் சிவு ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை துதிக்கிட்டு அருமையான மகன் பாஸ்டர் சிவு நம்முடைய கேரளாவில் இருக்கு. நமக்கு கேரளாவில் நமக்கு 4 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் பாஸ்டர் அஜய், பாஸ்டர் ஜோஸ், அதே போல இன்னொரு பாஸ்டர் ராஜேஷ் குட்டிச்செல்ல சொல்லிட்டு இந்த அருமையான மகன் பாஸ்டர் சிவு ஒரு அற்புதமான ஆவியின் மகன் கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியமாய் தேவனுடைய போர்க்களத்தில் நிற்கிறதான ஒரு உத்தம போராளி. ஹல்லேலூயா. அதனால நாம் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வாய்ப்பு கொடுக்குமாக கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. ഈ പരിശുദ്ധ ദിവസത്തിൽ இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த நாளிலே ഈ വിശുദ്ധ ആരാധനാലയത്തിൽ കടന്നു വരുവാൻ ദൈവം എനിക്ക് ഭാഗ്യം നൽകി. இந்த பரிசுத்த கூடாரத்தில் வருவதற்கு தேவன் எனக்கு வாக்கியத்தை அளித்தார். പ്രത്യേകിച്ച് എന്റെ പപ്പയോട് ആയിരിക്കുന്നതിൽ ഞാൻ വളരെ സന്തോഷവാനാണ്. முக்கியமாக என் தகப்பனோடு நிற்பதில் நான் மிகுந்த பாக்கியம் என்று எண்ணுகிறேன். നല്ല പുതിയ പുതിയ മുഖങ്ങളെയും വിശേഷപ്പെട്ട ഞങ്ങളുടെ സഹോദരങ്ങളെയും കാണുവാൻ ദൈവം എനിക്ക് ഭാഗ്യം നൽകി. அநேக புதிய முகங்களையும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளை பார்ப்பதற்கு தேவன் அந்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். പപ്പ അമ്മ സഹോദരങ്ങൾ എല്ലാവരെയും കാണുന്നതിൽ ഞാൻ സന്തോഷിക്കുന്നു. பப்பா மம்மி எல்லாரையும் பார்க்கிறதுல சகோதரிகளை பார்க்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. தேவன் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ഇന്നത്തെ ചിന്തയ്ക്കായി തിരഞ്ഞെടുത്ത വേദഭാഗം இன்றைய தியானத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிற வேத பகுதி അപ്പോസ്തലനായ യോഹന്നാന്റെ പുസ്തകം அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினதான புத்தகம் 2 മുതൽ 11 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. யோவான் 2ஆம் அதிகாரம் 2லிருந்து 15 வரையுள்ள வசனங்கள். ഒരാൾക്ക് വായിക്കാമോ? இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കണ്ണുകളടയ്ക്കാൻ പ്രാർത്ഥിക്കാം. கண்களை மூடிச்சு. പരിശുദ്ധ പിതാവേ, பரிசுத்த பிதாவே, അനുഗ്രഹിക്കപ്പെട്ടതും വിലയേറിയമായ നല്ല സമയത്തിനായി സ്തോത്രം. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விலை உயர்ந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கிறேன். കർത്താവേ, ഈ തിരുവചനം പ്രസംഗിക്കുവാനായി പോവുകയാണ്. இந்த வசனத்தை பேசும்படி முற்படுகிறேன். കർത്താവെ, കേൾക്കുന്ന നിങ്ങളുടെ സഹോദരങ്ങളെ கேட்கின்றதான
സഹോദര സഹോദരികളെ 30, 60, 100 മേനിയായി കർത്താവേ വചനം വിളയുവാനിടയാകട്ടെ. ആണ്ടവരെ 100, 60, 30 എന്ന ഇത് വിളയുവதற்கு നീർ അനുഗ്രഹം செய்வீராக. പരിചയങ്ങൾ ഒരിക്കലും പ്രസംഗിപ്പാൻ ഇടയാക്കരുത്. ആണ്ടവരെ മാനുഷിക ചിന്തനയിൽ ഇരുന്നുള്ള പരിശുദ്ധാവിൻ വല്ലമയിനാലെ പേസ ഉദവി ചെയ്യൂ. ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം കൂടെ ഇരിക്കണം. ദൈവ കൃപ കൂടെ ഇരുപ്പதாக. യേശു ക്രിസ്തുവിന്റെ അൻപുള്ള നാമത്തിൽ തന്നെ. യേശുവിന്റെ അത്ഭുത നാമത്തിൽ പിതാവേ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വേദപുസ്തകം പറയപ്പെടുന്നു, വേദം വിവിധമായി சொல்கிறது, 3-ാം നാൾ ഗലീലയുടെ കാനാവിൽ ഒരു കല്യാണം ഉണ്ടായി. 3ാം നാൾ ഗലീലയാവിൽ ഒരു കല്യാണം നടന്നത്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. കല്യാണം എന്ന് പറഞ്ഞാൽ കല്യാണം എന്ന് சொன்னால் എല്ലാവർക്കും സന്തോഷമാണ്. എല്ലാവർക്കും മகிழ்ச்சி. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അങ്ങനെ அப்படியாக കാനാവിലെ കല്യാണം കാനാവൂർ കല്യാണത്തിൽ വിശേഷപ്പെട്ട കല്യാണമായിരുന്നു. ഇത് മറ്റു തിരുമണത്തെ പോലെ ഇത് മിகவும் വിശേഷമാனது. ഈ കല്യാണത്തിന്റെ പ്രത്യേകത இந்த கல்யாணத்தினுடைய சிறப்பு യേശു ഇവിടെ പങ്കെടുക്കുന്നു എന്നുള്ളതാണ്. இயேசுவே இந்த கல்யாணத்திற்கு வருகிறார் என்பதுதான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വേദപുസ്തകം പറയപ്പെടുന്നു, வேதம் சொல்லுகிறது, 3-ാം നാൾ 3வது நாள் ഗലീലയുടെ കാനാവിൽ ഗലീലയാவில் ഉള്ള കല്യാണ ഒരു വീട്ടിൽ കല്യാണമുണ്ടായി. ഒരു കല്യാണം ഇരുந்தது. വേദ പണ്ഡിതന്മാർ അഭിപ്രായപ്പെടുന്നു, വേദ പണ്ഡിതர்கள் சொல்கிறார்கள், യേശു ക്രിസ്തു മരിച്ച് இயேசு கிறிஸ்து மரித்து 3-ാം നാൾ 3வது நாள் ഉയർത്തെഴുന്നേറ്റു എന്ന് உயிர்த்தெழுவார் என்று ചില പണ്ഡിതന്മാർ അഭിപ്രായപ്പെടുന്നു. പണ്ഡിതர்கள் ഇതേ കുറിച്ച് சொல்கிறார்கள். യേശു 3 ദിവസത്തെ യാത്ര ചെയ്ത് இயேசு கிறிஸ்து 3 നാൾ பயணம் ചെയ്ത് ഈ കാനാവിലെ കല്യാണത്തിന് പങ്കെടുക്കാൻ പോയി എന്ന് ചില പണ്ഡിതന്മാർ അഭിപ്രായപ്പെടുന്നു. കാനാവൂருக்கு வந்தார் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ഏതായാലും எப்படி இருந்தாலும் ജോസിഫസ് എന്ന റോമൻ ചരിത്രം രേഖപ്പെടുത്തുന്നു, വേദത്തിന്റെ മികപ്പെரிய പണ്ഡിതനാകിയ ഫിലാവിയസ് ജോസിഫസ് சொல்கிறார், യേശു കർത്താവ് യേശു ആണ്ടവർ 3 ദിവസം 3 നാட்கள் നടന്ന് കാൽനടയായി നടந்து ഈ കാനാവിലെ കല്യാണത്തിന് പങ്കെടുക്കുവാൻ இந்த കാനാവൂരിൽ இருக்கிற കല്യാണത്തിൽ കലந்து കൊള്ളുம்படியாக യേശു നടന്നു പോകാനിടയായി തീർന്നു. യേശു നടന്നേ വந்தார். കാന എന്ന വാക്കിനർത്ഥം കാന എന്ന വാർത്തയിൽ പൊരുൾ സ്വാദ് എന്നാണ്. സ്വാദ്, രുചി. കാന എന്ന വാക്കിനർത്ഥം രുചി എന്നാണ്. കാന എന്ന വാർത്തയുടെ പൊരുൾ എതുവായിരിക്കുന്നത് രുചി. ഹല്ലേലൂയ. 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 ഈ യേശു ക്രിസ്തു இந்த ஆண்டவராகிய இயேசு 3 ദിവസത്തെ യാത്ര നടന്ന 3 നാட்கள் பயணம் முடித்து ഇത്ര ബന്ധപ്പെട്ട് இவ்வளவு கஷ்டப்பட்டு ഈ കാനായിലേക്ക് പോകാനുള്ള കാരണമെന്ത്? கானாவூரில் வர வேண்டிய அவசியம் என்ன? ഒരു വിശേഷപ്പെട്ട കല്യാണം നടക്കുകയാണ്. ஒரு അത്ഭുതமான കല്യാണം ഇங்கே ഇത് നടക്കുന്നത്. ആരുടെ കല്യാണമാണ്? ഇത് யாருடைய കല്യാണം? അപ്പോസ്തലനായ അപ്പോസ്തലനാകിയ യോഹന്നാന്റെ യോവാനുடைய കല്യാണം. യോവാനുடைய കല്യാണം. യേശു ക്രിസ്തു ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തു ഏറ്റവും കൂടുതൽ അധികமாக മാർവിടത്തിൽ ചാരിക്കിടന്ന തன்னுடைய മാർബിൽ സായ്ന്നിരുന്ന ഒരു വിശേഷപ്പെട്ട അപ്പോസ്തലനായിരുന്നു അപ്പോസ്തലനായ യോഹന്നാൻ. ഒരു വിശേഷിത്ത അപ്പോസ്തലനായി இருந்தால் இந்த யோவான். യേശു ക്രിസ്തു ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തു ഇത്ര ബന്ധപ്പെട്ട ഇவ்வளவு കഷ്ടപ്പെട്ട് ഈ കാനാവിലേക്ക് പോകാനുള്ള കാരണം இந்த கானாவில் வர வேண்டியதான காரணம் സ്വന്തം സഹോദരനായ தன்னுடைய சொந்த சகோதரனாகிய യോഹന്നാന്റെ யோவானுடைய கல்யாணத்திற்காக പങ്കെടുക്കുവാൻ അത്രേ. அதில் கலந்து கொள்வதற்காக. എന്ന് പറഞ്ഞാൽ அப்படி என்றால் യേശു ക്രിസ്തുവായ இயேசு கிறிஸ்துவிന്റെ അമ്മയായ அவருடைய தாயாய் இருக்கின்ற മറിയയുടെ மரியாளுடைய സഹോദരിയായ സലോമിയുടെ அவர் சகோதரியாகிய சலோமியின் മകനാണ് மகனான അപ്പോസ്തലനായ യോഹന്നാൻ. அவர்தான் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். 12 ശിഷ്യന്മാരിൽ ഒരുവനായ இயேசு கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய അപ്പോസ്തലനായ യോഹന്നാൻ அப்போஸ்தலனாகிய யோவான் യേശു ക്രിസ്തുവിന്റെ இயேசு கிறிஸ்துவின் സ്വന്തം സഹോദരന്റെ அப்படி என்று சொந்த சகோதரனுடைய കല്യാണത്തിന് പങ്കെടുക്കാനാണ് கல்யாணத்தில் பங்கு சேர்வதற்காக യേശു ക്രിസ്തു இயேசு கிறிஸ்து 3 ദിവസം 3 നാட்கள் നടന്ന് കാൽനടയാக ഈ നടന്ന് കാനായിലേക്ക് പോകുവാൻ കാരണം. இந்த கல்யாணத்திற்கு வருவது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇവിടെ നടക്കുന്ന കല്യാണം ആരുടേതാണ്? இங்கே நடக்கிற கல்யாணம் யாருடையது? അപ്പോസ്തലനായ യോഹന്നാന്റെ കല്യാണം. இயேசு கிறிஸ்துவினுடைய கசினாய் இருக்கிற സ്വന്തം സഹോദരന്റെ കല്യാണം. யோவானுடைய கல்யாணம். ഹല്ലേലൂയ. സഹോദരൻ യേശു ക്രിസ്തു നടന്ന് இயேசு கிறிஸ்து நடந்து കാനാവിലേക്ക് പോവുകയാണ്. இப்பொழுது கானாவுக்கு வருகின்றார். വേദപുസ്തകം പറയപ്പെടുന്നു, வேதம் கூறுகிறது, യേശുവിന്റെ അമ്മയെയും இயேசுவின் தாயையும் യേശുവിന്റെ ശിഷ്യന്മാരെയും இயேசுவின் சீடர்களையும்
അവിടെ ക്ഷണിച്ചിരുന്നു എന്ന് വേദപുസ്തകം പറയപ്പെടുന്നു. அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று திருமுறை ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സഹോദരങ്ങളെ, சகோதரர்களே, ഈ കല്യാണത്തിന്റെ പ്രത്യേകതകൾ പലതുണ്ട്. இந்த கல்யாணத்தினுடைய சிறப்புகள் பலது இருக்கின்றது. യഹൂദന്മാരുടെ കല്യാണം யூதர்களுடைய திருமணமானது 7 ദിവസമാണ്. 7 நாட்கள் தொடர்ச்சியாக நடக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ യഹൂദന്മാരുടെ കല്യാണത്തിന് പങ്കെടുക്കണമെങ്കിൽ இந்த யூதர்களுடைய கல்யாணத்தில் பங்கெடுப்பதற்கு കല്യാണം വിളിച്ച ഒരു വ്യക്തിക്ക് മാത്രമേ അവിടെ പ്രവേശിക്കാൻ പറ്റുകയുള്ളൂ. அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அவர்கள் அனுமதி அளிப்பார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്ന് പറഞ്ഞാൽ ഈ കല്യാണത്തിന് വിളിക്കുന്ന ആ കുടുംബത്തിന് ഒരു കല്യാണക്കുറി കൊടുക്കും. ஏனென்றால் அழைக்கப்பட்டதான அந்த வீட்டாருக்கு ஒரு அழைப்பிதழை கொடுப்பார்கள். ആ കല്യാണക്കുറി ഉണ്ടെങ്കിലേ യഹൂദന്റെ കല്യാണത്തിന് പങ്കെടുക്കാൻ പറ്റുകയുള്ളൂ. அந்த அழைப்பிதழ் இல்லாவிட்டால் அவர்களை கல்யாணத்திற்கு அனுமதிக்க மாட்டார்கள். നമുക്ക് ഒരു കല്യാണക്കുറി കല്യാണത്തിന് ആരെങ്കിലും വിളിച്ചാൽ நம்மளை யாராவது கல்யாணத்துக்கு அழைத்தார்கள், ആ കല്യാണക്കുറി നോക്കിയിട്ട് நம்ம அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு മാറ്റിയെടുക്കളയും. நம்ம அதை தூக்கி தூர போட்டுருவோம். ഒരു പ്രശ്നവുമില്ല. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. യഹൂദന്റെ കല്യാണത്തിന് പങ്കെടുക്കണമെങ്കിൽ யூதர்களுடைய கல்யாணத்தில் கலந்து കല്യാണക്കുറി പ്രത്യേകതയുണ്ട്. கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னா அழைப்புதல் கையில இருக்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ യഹൂദൻ இந்த யூதன் കുടുംബമായി குடும்பமாக കല്യാണത്തിന് ചെല്ലുമ്പോൾ கல்யாணத்துக்கு போகும் பொழுது ആ കല്യാണം നടക്കുന്ന ഓഡിറ്റോറിയത്തിന്റെ മുമ്പിൽ அந்த கல்யாண மண்டபத்திற்கு முன்பதாக ഒരു സെക്യൂരിറ്റി ഉണ്ടായിരിക്കും. ஒரு செக்யூரிட்டி இருப்பார். ആ സെക്യൂരിറ്റി ആ വ്യക്തികളോട് ചോദിക്കും, அந்த செக்யூரிட்டி கொண்டு வருகிறதான அந்த நபரிடத்தில் கேட்பாங்க, കല്യാണക്കുറി കൊണ്ടുവന്നിട്ടുണ്ടോ? ஆமா உங்களுடைய அழைப்புதலை கொண்டு வந்தீங்களா? കല്യാണക്കുറി ഇല്ലെങ്കിൽ கல்யாண லெட்டர் இல்லைன்னா കല്യാണത്തിന് പങ്കെടുക്കാൻ പറ്റുകയില്ല. இன்விடேஷன் இல்லைன்னா உள்ளார விட மாட்டேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആദ്യ ദിവസം യഹൂദന്മാർ കല്യാണത്തിൽ വന്ന് പങ്കെടുത്ത് ഭക്ഷണം കഴിച്ച് തിരിച്ചു പോകുമ്പോൾ കല്യാണക്കുറി കളയാതെ കൊണ്ടുപോകും. ஏன்னு சொல்லிட்டு முதல் நாள் வந்து சாப்பிட்டு போகும்போது அந்த இன்விடேஷன் லெட்டர் கையில எடுத்துட்டு போவாங்க. രണ്ടാമത്തെ ദിവസവും ரெண்டாவது நாளும் ഈ കല്യാണക്കുറി ഉണ്ടെങ്കിലേ ஆமா இந்த இன்விடேஷன் இருந்தா தான் சாப்பாடு. ആ കല്യാണത്തിന് പങ്കെടുക്കാൻ പറ്റുകയുള്ളൂ. ஆமா. അങ്ങനെ 7 ദിവസത്തെ കല്യാണമാണ് യഹൂദന്റെ കല്യാണം. அப்படி 7 நாட்கள் யூதர்களுடைய கல்யாணம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വേദപുസ്തകം പറയപ്പെടുന്നു, வேதம் சொல்லுகிறது വീഞ്ഞ് തീർന്നുപോയി. அங்கே திராட்சரசம் குறைவட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്തുകൊണ്ടാണ് ഈ വീഞ്ഞ് തീർന്നുപോയത്? ஏன் இந்த திராட்சரசம் குறைவிட காரணம்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ ഒരു ഭവനത്തിൽ ഒരു കല്യാണം നടക്കുമ്പോൾ நம்ம வீட்ல ஒரு கல்யாணம் நடக்கும்போது കല്യാണം വിളിച്ചിട്ടുള്ളവർക്ക് കൊടുക്കുവാനായിട്ട് ഭക്ഷണം തയ്യാറാക്കാറുണ്ട്. நம்ம வருகிற எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணோம். 350-500 പേർക്ക് ഭക്ഷണം തയ്യാറാക്കാറുണ്ട്. 350-500 പേருக்கு நம்ம சாப்பாடு ரெடி பண்ணோம். പക്ഷേ ഈ കല്യാണത്തിന് വന്ന് അവർ ഭക്ഷിച്ച് പോകുമ്പോൾ അവർ സന്തോഷത്തോടെയാണ് മടങ്ങി പോകാറുള്ളത്. ஏன்னா வந்து சாப்பிட்டு போற எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட தான் திரும்பி போவாங்க. പക്ഷേ യഹൂദന്മാർക്ക് ஆனா യൂதர்களுக்கு വീഞ്ഞ് കൊടുത്തില്ലെങ്കിൽ இந்த திராட்சரசம் கொடுக்கலன்னா സന്തോഷമില്ലെന്നാണ് അർത്ഥം. அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വിളിക്കപ്പെട്ട ക്ഷണിതാക്കൾക്ക് அழைக்கப்பட்டவர்களுக்கு വീഞ്ഞ് കൊടുത്തില്ലെങ്കിൽ திராட்சரசம் கொடுக்கலன்னா അവർക്കൊരു സന്തോഷം അവരോട് കാണുകയില്ല. அவங்க மூஞ்சில சந்தோஷமே ഇത് பார்க்க എന്നാ കല്യാണം? என்னையா அது கல்யாணம்? വീഞ്ഞേ കൊടുത്തില്ല, ஏயா எனக்கு தண்ணி ഇത് கொடுக்கல? എന്നാ സാപ്പാട് என்ன சாப்பாடு இது? എന്ന് അവർ പറയുവാനിടയായി തീരും. நம்ம ஊரை போல அங்கேயும் குறை சொல்றாங்க, அன்னையும் இருந்தாங்க. അത് നമ്മളെ പോലെ പിറുപിറുക്കാറുണ്ട്. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ വീഞ്ഞ് തീർന്നു പോയെന്ന് இங்க திராட்சரசம் குறைபட்டுடுச்சுன்னு മറിയോട് மரியா இயேசுவின் தாயக மரியாள் இடத்துல ശിഷ്യന്മാർ പറയുവാനിടയായി തീരും. சீடர்கள் வந்து சொன்னாங்க, എന്തുകൊണ്ടാണ് വീഞ്ഞ് തീർന്നു പോയത്? எதற்காக எப்படி இந்த திராட்சரசம் குறையாடுச்சு? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 7 ദിവസവും വീഞ്ഞ് കൊടുത്തോണ്ടിരിക്കുകയാണ്. ഓരോ ദിവസവും കൊടുത്തോണ്ടിരിക്കുകയാണ്. ஒரு நாள் இல்ல 7 நாள் ஊத்திட்டு இருக்காங்க. 7ാമത്തെ ദിവസം 7வது നാள் ഒത്തിരി ജനം കടന്നു വന്നു. அதிகமான மக்கள் வந்துட்டாங்க. അതുകൊണ്ടാണ് പെട്ടെന്ന് വീഞ്ഞ് തീർന്നു പോയത്. அது சீக்கிரமா காலி ஆயிடுச்சு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നാൽ ஆனால் യേശുവിന്റെ അമ്മയായ മറിയോട് இயேசுவின் தாயக மரியாள் இடத்தில் വീഞ്ഞ് തീർന്നു പോയെന്ന് ശിഷ്യന്മാർ പറയുവാൻ കാരണമെന്ത്? சீடர்கள் ஏன் போய் சொல்லணும் திராட்சரசம் ஆகி போயிடுச்சுன்னு? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കാരണം காரணம் യേശുവിന്റെ അമ്മയായ മറിയയുടെ இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய സഹോദരിയുടെ സലോമിയുടെ മകനായ യോഹന്നാന്റെ ஏன்னா அவருடைய சகோதரியாக சலோமியினுடைய കല്യാണത്തിന് പങ്കെടുക്കാൻ കടന്നു വന്ന മറിയ கல்யாணத்திற்கு வந்ததான மரியாள் ആ കുടുംബത്തിലെ அந்த குடும்பத்திலே മൂത്തവളാണ്. மூத்த சகோதரி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പണ്ട് കാലത്ത് அந்த
அந்த பழைய காலங்களிலே நம்முடைய குடும்பங்களில் நமது குடும்ப வாழ்க்கையில் கல்யாணம் மற்றுள்ளதாய் விசேஷ காரியங்கள் நடக்கும்போது ஏதாவது ஒரு விசேஷித்த நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும் பொழுது നമ്മുടെ മൂത്ത അപ്പമാർ മാമമാർ അവരെല്ലാം കൂടിയിരുന്ന് ആലോചിച്ചാണ് ഒരു കാര്യം ചിന്തിക്കുന്നത്. அந்த குடும்பத்தில் யார் மூத்தவர்களோ அவங்கள முன்னிறுத்தி தான் நம்ம ஒரு குடும்பத்தில் ഇപ്പോഴൊന്നും അങ്ങനെയൊന്നും ചെയ്യുന്നില്ല. இன்னைக்கெல்லாம் அப்படி யாரும் செய்யறது கிடையாது. അന്നത്തെ കാലത്തെ പോലെ ഇന്ന് യഹൂദന്മാർക്ക് ഈ സമ്പ്രദായം ഉണ്ടായിരിക്കുന്നു. ஆனா இன்னைக்கு யூதர்கள் அப்படிதான் அந்த குடும்பத்துல யாரு மூத்தவங்களோ அவங்கள வச்சுதான் செய்வாங்க. அதுകൊണ്ടാണ് எல்லாம் மாறி போச்சு. இப்ப குடும்பத்துல எவன்கிட்ட தொற்று இருக்குதோ அவரை தான் கூப்பிடுவாங்க. ஆனா யூதர்கள் யாரை கூப்பிடுறாங்க? மூத்தவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. അതുകൊണ്ടാണ് ஆதலால் ഈ വീഞ്ഞ് തീർന്നപ്പോൾ இந்த திராட்சரசம் குறைபட்ட பொழுது മറിയോട് പറയാൻ കാരണം மரியாதையில் சொல்றாங்க ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ. യേശു പറയുന്നു, இயேசு சொல்றாரு, വേദപുസ്തകം പറയപ്പെടുന്നു, வேதவாக்கியம் விவிதமாய் சொல்லுகிறது. യേശുവിനെയും രണ്ടാം അധ്യായം യേശുവിനെയും இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். മൂന്നാമത്തെ വാക്യം. திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். നാലാമത്തെ വാക്യം പാസ്റ്റർ. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ഹല്ലേലൂയ. എനിക്കും നിനക്കും തമ്മിൽ എന്ത്? എന്റെ നാഴിക ഇതുവരെയും വന്നിട്ടില്ല. இயேசு கிறிஸ்து தன் தாயின் இடத்தில் சொல்ற, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. ഇവിടത്തെ കലവറക്കാരൻ നമ്മൾ തോമാസ് ലീഗയാണ്. இந்த இடத்துல வந்துட்டு பந்தி விசாரணைக்காரன் யாருன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போனதான தோமா. ഹല്ലേലൂയ. Praise God. ഈ തോമസ് ലീഗ കാവൽക്കാരനല്ല, അവൻ കലവറക്കാരനാണ്. ஏன்னா இந்த தோமா வந்துட்டு அங்க காவல் வாட்ச்மேன் கிடையாது, பந்தி விசாரணைக்காரன். நமக்கு மூப்பரா இருக்கிறார் பாத்தீங்களா, எல்லாம் விசாரிக்கிறதுங்க. அதே போல ആഹാര സാധനങ്ങളെ സൂക്ഷിക്കുക മാത്രമല്ല, அங்கே வந்துட்டு பொருட்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, ഉണ്ടാക്കി വെക്കുന്ന ആഹാരത്തെ ടേസ്റ്റ് നോക്കുന്നവരും കൂടെയാണ്. ஆமா, அந்த உணவெல்லாம் ருசியா இருக்கணும்னு செக் பண்றதும் அவர்தான். ആ ചെക്ക് ചെയ്തതിന് ശേഷമാണ് ഇത് വിരുന്നുവാഴികൾക്ക് വിളമ്പുവാൻ തക്കവണ്ണം. ஆமா, முதல்ல இவர் ருசி பார்த்துட்டு இது நல்லா இருந்தா யாருக்கு கொடுக்க முடியும்? ഹല്ലേലൂയ உப்பு சப்பெல்லாம் பார்க்கணும். ഹല്ലേലൂയ. സ്വന്തം സഹോദരന്റെ കല്യാണത്തിന് പങ്കെടുക്കുന്ന യേശു ക്രിസ്തു വീഞ്ഞ് തീർന്നു പോയപ്പോൾ അവിടെ ഉണ്ടായിരുന്ന ആ കുറവിനെ പരിഹരിക്കുവാൻ യേശു ക്രിസ്തു ഇടയായി തീർന്നു. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சகோதரனுடைய திருமணத்திற்கு கடந்து வரும்பொழுது அங்கே குறைவாய் இருந்ததான குறைவை நிவர்த்தி செய்வதற்கு இயேசு இப்பொழுது முற்படுகின்றார். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. 6ஆம் அத்தியாயம் 6வது வசனம். யூதர்களை தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ഹalleluya. ஹalleluya. ഈ കൽപാത്രം എന്ന് പറഞ്ഞാൽ இந்த கற்சாடிகள் என்று சொன்னால் യഹൂദന്മാരുടെ നിയമം അനുസരിച്ച് யூதர்களுடைய நியமத்தின் அடிப்படையில் എല്ലാ വീടുകളിലും எல்லா வீட்டிலேயும் കൽപാത്രങ്ങൾ ഉണ്ടായിരിക്കും. கற்சாடிகள் உண்டு. ഈ യഹൂദന്മാർ இந்த യൂதர்கள் കല്യാണത്തിന് പോയിട്ട് വരുമ്പോൾ, கல்யாணத்திற்கு இது விசேஷம். ചന്തയിൽ പോയിട്ട് വരുമ്പോൾ, പുറത്ത് പോയിട്ട് വരുമ്പോൾ അവർക്ക് കൈ കഴുകുവാനായിട്ട് ഉപയോഗിക്കുന്ന പാത്രങ്ങൾ, കൽപാത്രങ്ങൾ എല്ലാ യഹൂദന്മാരുടെ വീട്ടിലും ഉണ്ടായിരുന്നു. பாருங்கள், தங்களுடைய திருமணம் இல்லது ஒரு மரணம் கேட்டது எந்த காரியத்துக்கு வெளியில போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளார வரும்போது என்ன செய்யறது? கையை கழுவிட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ளார வருவாங்க. அந்த பழக்கம் யூதர்களுக்கு இருந்தது. ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. അതുകൊണ്ടാണ് ഈ കൽപാത്രങ്ങൾ ഈ യോഹന്നാന്റെ വീട്ടിലും ഉണ്ടായിരുന്നത്. அதனால்தான் இங்கே வந்துட்டு அதிகமான கற்சாடிகளை வைத்திருக்கிறார். என்ன திருமணமானதுனால. വീഞ്ഞ് തീർന്നു പോകുമ്പോൾ യേശു ക്രിസ്തുവിനോട് മറിയ പറയുകയാണ്, ഇവൻ എന്തെങ്കിലും പറയുന്നുവെങ്കിൽ നിങ്ങൾ അതുപോലെ ചെയ്യുവാൻ മറിയ അവരോട് പറയുകയാണ്. அப்ப மரியாளிடத்துல வந்துட்டு குறைய சொன்ன உடனே மரியாள் சொல்றாங்க, எப்பா இது ஏன் வேலை கிடையாது, அவர் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், அவர் பேச்ச கேளுங்க. എന്നാൽ ഈ വീട്ടിൽ, ஆனால் இந்த வீட்டில் 2-3 പറ കൊള്ളുന്ന കൽപാത്രം അവിടെ ഉണ്ടായിരുന്നു. ஆனால் இங்கே பார்த்ததுன்னு சொல்லிட்டுனா 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அந்த வீட்டில் இருந்திருக்கு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു നാഴി എന്ന് പറയുന്നത് 280 ഗ്രാമാണ്. 250. ஆல்ரைட். இங்க வந்துட்டு அவர் வேற கணக்கு சொல்றாரு. நமக்கு வந்துட்டு 3 குடம்னு சொல்லப்பட்டிருக்கு. ഒരു നാഴി 250 ഗ്രാം.
4 നാഴി 1 കിലോ. ரைட். 4 நாழி എന്ന് சொல்லியாச்சுன்னா 1 കിലോ. ഇപ്പൊ 10 കിലോ എന്ന് പറയുന്നത് ഒരു പറയാണ്. 10 കിലോன்னு சொல்லியாச்சுன்னா தமிழ்ல என்ன சொல்லுங்க പറയன்னு சொல்ற പടി. പടി. അപ്പൊ 2-3 പറ, അതായത് 3 പറ കൊള്ളുന്ന ഒരു കൽപാത്രത്തിനകത്ത് அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 படி இல்லைன்னா 4 படி எவ்வளவு பொருள் பிடிக்கிற அளவுக்கு 30 കിലോ കൊള്ളുന്ന വെള്ളം അതിനകത്ത് നിറയ്ക്കാമായിരുന്നു ഒരു കൽപാത്രത്തിനകത്ത്. அப்படின்னா இந்த இடத்துல சொல்றது போல கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லிದ್ರೆ 3 குடம் இல்லைன்னா 4 குடம் தண்ணியை பிடிக்கிறதால கற்சாடியுடைய சைஸ். അങ്ങനെ 3 പറ കൊള്ളുന്ന കൽപാത്രം അവിടെ ഉണ്ടായിരുന്നു. அப்படி 3 குடம் இல்லைன்னா 4 குடம் தண்ணீர் கொள்ளக்கூடியதுன்னா 6 கற்சாடி. 180 കിലോ വരുന്ന വെള്ളം ആ കൽപാത്രങ്ങളിൽ നിറയ്ക്കാൻ ഇടയായിരുന്നു. ஒவ்வொரு குடத்திலையும் என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு கற்சாடியிலையும் 180 കിലോ കണക്കിലെ പാത്രം. യേശുക്രിസ്തു ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞു, നിങ്ങൾ ആ കൽപാത്രങ്ങൾ എടുത്തു കഴുകി അതിൽ വെള്ളം കോരി നിറപ്പാൻ ആവശ്യപ്പെടുകയാണ്. இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்தில் சொன்னார், நீங்க அதெல்லாம் சுத்தம் செஞ்சு அதுல தண்ணீரை நிரப்புங்க. ശിഷ്യന്മാർ சீடர்கள் കൽപാത്രങ്ങൾ കഴുകി. அவர்கள் கல்பாத்திரத்தை கிளீன் பண்ணாங்க. അതിൽ ചില കൽപാത്രങ്ങളിൽ அதுல சில கல்பாத்திரங்கள் അഴുക്ക് നിറഞ്ഞതായ കൽപാത്രങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. அந்த கற்சாடிகள் அழுக்காக இருந்தது. നമ്മുടെ ജീവിതത്തിലും நம்முடைய வாழ்க்கையில் നമ്മുടെ ഹൃദയത്തിലും நம்முடைய இதயத்தில் പോകാൻ പറ്റാത്ത சில நேரங்களில் எவ்வளவுதான் கழுகினாலும் போகாது അഴുക്കുകൾ നിറഞ്ഞിരിക്കുകയാണ്. அழுக்குகள் நிரம்பி. നിങ്ങൾ സ്നാനപ്പെട്ടവരാണ്, நீங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க, അഭിഷേകം പ്രാപിച്ചവരാണ് அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. എങ്കിൽ തന്നെയും என்னதான் இருந்தாலும் പോകാൻ പറ്റാത്ത ஆனால் உங்களால் விட അഴുക്ക് மோசமான നിങ്ങളുടെ ഹൃദയത്തിലും നിറഞ്ഞിരിക്കും. நம்முடைய இதயத்தில் இருக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അത് കഴുകി அதை நாம் കഴുകി വൃത്തിയാക്കി சுத்தம் செய்து ആ ഹൃദയത്തിനകത്ത് ദൈവ സാന്നിധ്യം നിറയുമ്പോൾ அந்த இதயத்தில் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பும் பொழுது അത്ഭുതങ്ങൾ നിങ്ങൾ പ്രാപിക്കുവാനിടയായിത്തീരും. நீங்கள் അത്ഭുതங்களை അനുഭവിக்க முடியும் ഹല്ലേലൂയ. என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. അത്ഭുതങ്ങൾ നിറയാനിടയായിത്തീരും. நீங்கள் അത്ഭുതങ്ങളിനാൽ നിരപ്പപ്പെടുவீர்கள். യേശു ക്രിസ്തു இயேசு ஆண்டவர் വെള്ളം കോരി നിറപ്പാൻ പറഞ്ഞു. வெள்ளத்தை நிரப்ப சொன்னார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത്ഭുതം അപ്പോൾ നടന്നില്ല. அப்பொழுது அற்புதம் நடக்கவில்லை. യേശു ക്രിസ്തുവിന്റെ വാക്ക് இயேசுவின் வார்த்தை ആ ശിഷ്യന്മാർ അനുസരിപ്പാനിടയായിത്തീർന്നു. சீடர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ യേശു കർത്താവ് நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ഒരു വാക്ക് പറഞ്ഞാൽ ஒரு வார்த்தை சொன்னால் അത് അനുസരിക്കാൻ തയ്യാറാകണം. அதற்கு கீழ்ப்படி நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். അനുസരിക്കാത്തവന് நாம் கீழ்ப்படியாதவனுக்கு ദൈവത്തിന്റെ പ്രസാദം കിട്ടുകയില്ല. தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. അനുസരിക്കുന്നവരെ யார் ஒருவன் கீழ்ப்படிவாரோ ദൈവത്തിന്റെ അത്ഭുതം കടന്നു വരുവാനിടയായിത്തീരും. தேவனுடைய அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു എത്ര മഹാനാണ്. இயேசு எத்தனை பெரியவர். യേശു എത്ര സർവശക്തനാണ്. இயேசு எவ்வளவு வல்லவர். ഹല്ലേലൂയ. നിന്റെ ഹൃദയത്തെ പണിയുവാൻ உன்னுடைய இதயத்தை என்னைக்கு கட்டி எழுப்ப യേശു എത്ര വലിയവനാണ്. இயேசு போதுமானவராக ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവിന്റെ വാക്ക് നീ കേട്ടാൽ இயேசுவின் வார்த்தையை நீ கேட்கும் பொழுது നിന്റെ ജീവിതത്തിൽ അത്ഭുതം നടക്കാനിടയായിത്തീരും. உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ഏത് പ്രശ്നങ്ങൾ കടന്നു വന്നാലും, எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும், ഏത് ദുഃഖങ്ങൾ കടന്നു വന്നാലും, எவ்வளவு வேதனைகள் கடந்து வந்தாலும், ഏത് കണ്ണുനീരുകൾ കടന്നു വന്നാലും, எவ்வளவு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும், ആരും സഹായിപ്പാൻ നിന്നെ ഇല്ലെന്ന് വന്നാലും, யாரும் உன்னை உதவி செய்ய முடியாத சூழலில் காணப்பட்டிருந்தாலும் യേശു നിന്നെ സഹായിക്കും. இயேசு உனக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கின்றார். യേശുവിന്റെ വാക്ക് കേട്ടവൻ இயேசுவினுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது രക്ഷിക്കപ്പെടുകയില്ല. அவர் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. എന്തെല്ലാം പ്രതിസന്ധികൾ വന്നാലും, எவ்வளவுதான் பிரச்சனைகள் கடந்து வந்தாலும், പൈശാചിക അന്ധകാരങ്ങൾ കടന്നു വന്നാലും, பிசாசினுடைய கட்டுகளை துடைத்து விடுவார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം നിന്നെ വിടുവിക്കാനിടയായിത്തീരും. கர்த்தர் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பார். പ്രാർത്ഥിക്കുന്നവനെ തോൽപ്പിക്കാൻ ഈ ലോകത്തൊരു ശക്തിക്കും സാധ്യമല്ല. ஜெபிக்கின்ற மனிதனை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் தோல்வியடைய முடியாது. യേശുവുള്ളവനെ തോൽപ്പിക്കാൻ ലോകത്തൊരു ശക്തിക്കും இயேசு സാധ്യമല്ല. யாருடைய இதயத்தில் இருக்கிறார் அவர் தோற்று போக மாட்டார். യേശു സർവ്വശക്തൻ. அவர் சர்வ வல்லமையுடைய യേശു അത്ഭുതങ്ങളുടെ രാജാവ്. அவர் சர்வ வல்லமையுடைய ராஜாதி ராஜா. രാജാതി കർത്താവ്. அவர் கர்த்தாதி கர்த்தராய் രാജാതി രാജാവ്. அவர் ராஜாதி ராஜாவாய் അവൻ മാത്രം ആക്കിയുള്ളവൻ. அவர் எல்லாவற்றையும் செய்வல்லவராய் കണ്ടുകൂടാൻ പറ്റാത്ത വെളിച്ചത്തിൽ വസിക്കുന്നവൻ. அவர் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசமாய் இருக்கிறார். യേശു മഹിമയുള്ളവൻ. இயேசு மகிமையுள்ளவராய் ആ இருக்கிறார். കർത്താവ് ஹல்லேலூயா. നിന്റെ അരികിലേക്ക് കടന്നു இந்த വന്നിരിക്കുന്നു. ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. உன் அருகில் வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു ക്രിസ്തു ഒരു വാക്ക് പറഞ്ഞപ്പോൾ இயேசு ஒரு வார்த்தை சொன்ன பொழுது ശിഷ്യന്മാർ അനുസരിപ്പാനിടയായി. சீடர்கள் கீழ்ப்படி. ഹല്ലേലൂയ.
ഹല്ലേലൂയ. ഈ ശിഷ്യന്മാർ இந்த சீடர்கள் ഈ കൽപാത്രത്തിന്റെ വക്കോളം നിറപ്പാനിടയാണ്. கற்சாடிகளின் வாய் அளவுக்கு അപ്പോൾ അത്ഭുതം നടന്നില്ല. ஒண்ணு நடக்கல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വക്കോളം നിറച്ചതിന് ശേഷം நிரம்பத்தக்கதாக தண்ணீர் ഈ ஊற்றி ശിഷ്യന്മാർ இந்த சீடர்கள் യേശു ക്രിസ്തുവിനോട് പറഞ്ഞു, இயேசுவிடத்தில் சொன்னாங்க, കർത്താവേ ஆண்டவரே വക്കോളം നിറച്ചു. பானை நிரம்ப தண்ணீர் ഹല്ലേലൂയ. നിറഞ്ഞ് തുളുമ്പുന്ന രീതിയിൽ നിറച്ചു. இப்பொழுது நிரம்பி வழியத்தக்கதான ഹല്ലേലൂയ. യേശു ക്രിസ്തു இயேசு ഒരു വിശ്വസ്തനെ അനുഗ്രഹിക്കുമ്പോൾ ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கும் பொழுது നിറഞ്ഞു തുളുമ്പുന്ന തരത്തിൽ ദൈവം നിന്നെ അനുഗ്രഹിക്കുകയായി തീരും. நிரம்பி வழியத்தக்கதாக உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വേദപുസ്തകം പറയപ്പെടുന്നു, வேதம் விதமாய் சொல்லுகிறது, 8-ാമത്തെ അധ്യായം 8வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிக்கும் காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ഈ ശിഷ്യന്മാർ ഇത് പറഞ്ഞപ്പോൾ இந்த சீடர்கள் இதை சொன்ன பொழுது യേശു ക്രിസ്തു இயேசு ഇത് വിരുന്ന് വഴിക്ക് കൊടുക്കാൻ പറഞ്ഞു. இதை கொண்டு போய் தோமாட்ட கொடுங்கன்னு சொன்னார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ സംഭവിക്കുമ്പോൾ വിരുന്ന് വഴി പോലും അറിയാതെ തന്നെ ഒരു മഹാ അത്ഭുതം നടക്കുകയാണ്. ஆனா இந்த தோமா அந்த பந்தி விசாரணைக்காரனுக்கு தெரியாமலே என்ன நடக்குன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு அற்புதம் நடந்திருக்குது. വിരുന്ന് വഴിക്ക് കൊണ്ട് കൊടുത്തപ്പോഴാണ് ഈ അത്ഭുതത്തെ കുറിച്ച് ഈ വിരുന്ന് വഴി അറിയുന്നത്. இப்பொழுது இந்த பந்தி விசாரணைக்காரன்ட்ட கொண்டு கொடுக்கும்போது அவர் ருசி பார்த்துட்டு தான் இந்த அற்புதத்தை அவரே இப்போ ஆச்சரியப்படுறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇത് വിരുന്ന് വഴി രുചിച്ചു നോക്കിയപ്പോൾ இதை அவர் ருசித்து பார்த்துட்டு മേൽത്തരമായ വീഞ്ഞായിരിക്കുന്നു. அவர் கேட்கிற அட பார்க்கணும், எங்கடா இப்படிப்பட்ட ருசி இவ்வளவு நேரம் ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க? അവിടത്തെ കല്യാണം നടന്ന കല്യാണ ചെറുക്കന് കൊടുക്കുവാനിടയായി. அடுத்ததை கொண்டு போய் யாருக்கு? மாப்பிள்ளைக்கும் கொடுக்குறேன். மாப்பிள்ளையும் குடிச்சு பார்த்து வாங்கும்போது நான் பார்த்து தானே வாங்குறேன், ஆனா நம்ம வாங்குற போதே இது ரொம்ப அற்புதமான taste. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു ഒരു അത്ഭുതം ചെയ്താൽ இயேசு ஒரு அற்புதம் செஞ்சுட்டாங்க. ഇതുപോലെ ഇരിക്കും. ஆமா, மற்றவங்க எல்லாம் ஆச்சரியம், மாப்பிள்ளையே ஆச்சரியப்படக்கூடிய நமக்கு அற்புதமா இருக்கு இயேசுவினுடைய அற்புதம். ஹல்லேலூயா. കർത്താവ് ഒരു അത്ഭുതം ചെയ്താൽ நமக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தால் ഇതുപോലെ ഇരിക്കും. அப்படிப்பட்ட அற்புதமா இருக்கு. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. യേശു നിന്നെ വിളിച്ചാൽ இயேசு உன்னை அழைத்தால் നീ മേന്മയുള്ളവനായിരിക്കും. நீ நிச்சயமாகவே மேன்மைப்படுவாய். യേശു നിന്നെ അനുഗ്രഹിച്ചാൽ இயேசு உன்னை ஆசீர்வதித்தால் നീ മേന്മയുള്ളവനായിരിക്കും. நீ உயர்த்தப்பட்டவனாயிருப்பாய். ഹല്ലേലൂയ. Praise God. ഹല്ലേലൂയ. Hallelujah. ഹല്ലേലൂയ. ഈ വീഞ്ഞ് இந்த திராட்சரசம் ഈ വിരുന്ന് വഴി രുചിച്ചു നോക്കിയപ്പോൾ இந்த விசாரணைக்காரர் ருசித்து பார்த்துட்டு 4 കാര്യങ്ങൾ അവിടെ സംഭവിച്ചു. 4 காரியம் நடந்தது. ഒന്ന്, ஒண்ணு, മണം ഉണ്ടായി. அங்கே வாசனைகள். ഹല്ലേലൂയ. Praise God. 2, 2, നിറം ഉണ്ടായി. நிறம் வந்துடுச்சு. പച്ച വെള്ളത്തെ നിറമുള്ളതാക്കി ദൈവം മാറ്റി. அப்படின்னு சாதாரண தண்ணி இப்ப ரெட் கலர்ல இருக்குது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവസന്നിധിയിൽ കടന്നു വരുന്ന ഒരു ദൈവ പൈതൽ தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வரக்கூடியதான ദൈവം പറയുന്ന വാക്കുകൾ അനുസരിച്ചാൽ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் നിന്നെ മണമുള്ളവനാക്കി മാറ്റും. ஆண்டவருடைய வாசனையுடையதாக ഹല്ലേലൂയ. നീ ആർക്കും കൊള്ളാത്തവനെന്ന് കരുതുമ്പോൾ இந்த உலகம் உன்னை யாருக்கு நீ தேவையில்லை என்று நினைக்கும் போது യേശു കർത്താവ് പറയുന്നു, ஆண்டவர் சொல்றாரு, നീ മണമുള്ളവനാക്കി ഞാൻ നിന്നെ ரொம்ப മാറ്റും. வாசனையுடைய எல்லாரும் ഹല്ലേലൂയ. യേശു ക്രിസ്തുവിന്റെ പ്രത്യേകതയിൽ ഒന്ന്, இயேசு கிறிஸ்துவின் சிறப்பில் ஒன்று, യേശു ക്രിസ്തുവിന്റെ ആ വചനം അനുസരിക്കുമ്പോൾ இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது നീ മണമുള്ളവനായി മാറും. ஆண்டவருடைய வாசனையுடையவனாய். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 2, നിറമുള്ളവനാക്കി ദൈവം മാറ്റും. இரண்டாவது உனக்கு நிறத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நிறமான வாழ்க்கை. കറുപ്പോ വെളുപ്പോ എന്നുള്ളതല്ല, கருப்ப சிகப்புள்ள கலரை பற்றி பேசுகிறார். കർത്താവിന്റെ സാന്നിധ്യം നിന്നിൽ കടന്നു വരുമ്പോൾ ஆண்டவருடைய பிரசன்னம் உன் வாழ்க்கையில் கிடந்து வரும். ഹൃദയത്തിനകത്തുള്ള നിറത്തെ ദൈവം മാറ്റും. ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்தினுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவர். ഹല്ലേലൂയ. മൂന്നാമത് നിന്റെ രുചിയെ മാറ്റും. மூன்றாவதான ருசியை தருகிறார். ഹല്ലേലൂയ. Praise the Lord. നിന്റെ ടേസ്റ്റിനെ ദൈവം മാറ്റും. உன்னுடைய வாழ்க்கை ருசியுடையதாய் மாறும். നാലാമത്തെ ക്വാളിറ്റി, நான்காவது குவாலிட்டி, നിന്റെ ക്വാളിറ്റിയെ ദൈവം മാറ്റും. ஆண்டவர் தரத்தை மாற்றி ഹല്ലേലൂയ. നിനക്ക് കഴിവില്ലാത്തവനെന്ന്
മറ്റുള്ളവർ നിന്നെ കുറിച്ച് പറഞ്ഞാൽ ஒருவேளை உலகம் உன்னை தகுதியற்றவன் என்று சொல்லும்போது യേശുവിനെ അനുസരിക്കുന്ന നിങ്ങൾക്ക് ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற உனக்கு ക്വാളിറ്റി ഉള്ളവനാക്കി ദൈവം മാറ്റും. ஆண்டவர் உன்னை தரமுடையவனாய் மாற்றுகிறார். വലിയ വലിയ ആൾക്കാരോട് ബന്ധപ്പെടുവാൻ ദൈവം സാധിക്കും. ஆண்டவர் உயர்ந்த மனிதர்களிடத்தில் உனக்கு தொடர்பை വലിയ ஏற்படுத்துவார். വലിയ രാജാക്കന്മാരോട് കൂട്ടിക്കൊള്ളുവാൻ ഇടയായി തീരും. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உன்னை அவர் உயர்த்துவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതാണ് നമ്മുടെ ദൈവം. அதுதான் நம்முடைய ഹല്ലേലൂയ. യേശു ക്രിസ്തുവിനെ സ്വന്തം രക്ഷിതാവായി സ്വീകരിച്ച இந்த இயேசுவை சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு 10 കൽപ്പനകളും 10 കൽപ്പനകളെ 7 അടിസ്ഥാന പ്രമാണങ്ങളും 7 അടിസ്ഥാനമായി ഇരിക്കുന്നതാണ് 9 ഫലങ്ങളും പ്രാപിച്ചവന് മാത്രമേ നിത്യരാജ്യത്തിൽ കടക്കാൻ കഴിയൂ. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். എങ്ങനെയെങ്കിലും ജീവിച്ച് எப்படியாவது வாழ்ந்து എങ്ങനെയെങ്കിലും നടന്ന് எப்படியாவது நடந்துகிட்டு നിത്യരാജ്യം അവകാശമാക്കുവാൻ കഴിയുമെന്ന് നിങ്ങൾ ആരും ചിന്തിക്കരുത്. பரலோகத்தை போல கனவு காணாதீங்க. ഇത് വിശേഷമുള്ള യാത്രയാണ്. இது மிகவும் அற்புதமான ஒரு பயணம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു இயேசு ഗലീലയുടെ കനാവിൽ கலிலேயாவுடைய கானா ஊரில் യേശു ക്രിസ്തു ആദ്യത്തെ അത്ഭുതം നടത്തി. இயேசு முதல் அற்புதத்தை செய்தார். പച്ചവെള്ളത്തെ വീഞ്ഞാക്കി മാറ്റി. வெறும் தண்ணீரை திராட்சை ഹല്ലേലൂയ. மாற்றினார். ആ സമയത്ത് அந்த நொடியில் നിറത്തെ മാറ്റി, நிறம் மாறினது, കളറിനെ മാറ്റി, கலரை மாற்றினார், രുചിയെ മാറ്റി, ருசி மாற்றினார், ടേസ്റ്റിനെ മാറ്റി, டேஸ்ட் மாற்றினார், ക്വാളിറ്റി ഉള്ളതാക്കി മാറ്റി. ഈ அதை പച്ചവെള്ളം தரமுடையதாய் மாற்றி அற்புதம் செய்தார். എന്റെ യേശു ക്രിസ്തുവിന്റെ സന്നിധിയിൽ இந்த இயேசுவின் சந்நிதியில் ഒരു ദൈവ പൈതലും വിശ്വസിച്ച് കടന്നു വന്നാൽ ஒரு மனிதன் நம்பிக்கையோடு கடந்து வரும் பொழுது നിന്റെ ജീവിതത്തെ മാറ്റാനിടയായി உன்னுடைய തീരും. வாழ்க்கையை மாற்ற இயேசு ஆயத்தமாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவாங்க. இயேசுவிடத்தில் கடந்து வருகிறவர்களுடைய வாழ்க்கைகள் மாறுகின்றது. ആമേൻ. എത്ര പേർക്ക് ഇന്ന് പകൽക്കാലം മഹിമയുള്ളവനായി തീരാൻ കഴിയും? இந்த காலையில் எத்தனை பேர் நம்முடைய கர்த்தரை மகிமையாய் மாற்றுகிறார். കഴിഞ്ഞ കാലങ്ങളിൽ கடந்த காலங்களில் നീ മഹിമയില്ലാത്തവളും മഹിമയില്ലാത്തവനുമായി തീർന്നെങ്കിൽ ஒருவேளை நீ மகிமையும் புகழும் இழந்தவனாய் இருப்பாய் என்று ഈ சொன்னார். പരിശുദ്ധ ദിവസത്തിൽ இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் കർത്താവ് നിന്നെ വിളിക്കുന്നു. கர்த்தர் உன்னை ഓ தொடுகின்றார். നിന്നെ മഹിമയുള്ളവനാക്കി മാറ്റാൻ, கர்த்தருடைய மகிமையுடையவனாய் ഓ மாற்றி കൃപയുള്ളവനാക്കി മാറ്റാൻ, உனக்கு கிருபைகளை தருகிறார். അത്ഭുതങ്ങൾ ഉള്ളവനാക്കി മാറ്റാൻ, அற்புதம் செய்கின்றார். നിന്റെ രാജ്യത്തിന്റെ അവകാശിയാക്കി മാറ്റാൻ பரலோகத்திற்கு சொந்தக்காரனை യേശു നിന്നെ വിളിക്കുന്നു. இயேசு உன்னை அழைக்கிறார். യേശു ഇവിടെ ഇടയ്ക്ക് വന്നിട്ടുണ്ട്. இயேசு இந்த இடத்தில் கடந்து ஹல்லேலூயா. ஹalleluya. എത്ര വിലമേറിയ ദുഃഖങ്ങളും കണ്ണുനീരും നിരാശയും നിറഞ്ഞാലും எவ்வளவு வேதனைகள் நிறைந்ததான குழப்பங்களும் பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் യേശു இருக்கிறது. നിന്നെ മഹിമയുള്ളതാക്കി മാറ്റി, ஓ கர்த்தர் உன்னை மகிமையுடையவனாய் மாற்றி ക്വാളിറ്റി ഉള്ളവനാക്കി മാറ്റാൻ ദൈവത്തിന് കഴിയും. ஒரு நல்ல தரமுடையவனாய் மாற்ற வல்லவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ജീവിതത്തിലെല്ലാം നഷ്ടപ്പെട്ട, வாழ்க்கையில் எல்லாம் இழந்து ആരും സഹായമില്ലാതെ உதவி செய்ய யாரும் இல்லை என்று ഭ്രാന്തനെ പോലെ ஒரு பைத்தியக்காரனை போன்று റോട്ടിൽ അലയുമ്പോൾ தெருவில் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது ആഹാരം കഴിക്കാൻ നിവൃത്തിയില്ല. ஒரு சாப்பிடுவதற்கு வழி இல்லை. പച്ചവെള്ളം കുടിച്ച് നടക്കുകയാണ്. வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சு நடந்து മാതാപിതാക്കൾ എന്നെ കൈവിട്ടു, அப்பாவும் அம்மாவும் என்னை கைவிட்டு സഹോദരങ്ങൾ കൈവിട്ടു, சகோதரர்கள் உதறிட்டாங்க. കൂട്ടുബന്ധുക്കളും എന്നെ കൈവിട്ടു. நண்பர்கள் யாரும் கிடையாது. ആരും സഹായമില്ലാതെ யாரும் உதவி இல்லாமல் ഈ തെരുവിലൂടെ ഞാൻ നടക്കുവാനിടയായി. அப்படியே தெருவில் அலைந்து கொண்டிருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അങ്ങനെ നടക്കുന്ന വഴിയിൽ அப்படி நடக்கும் பொழுது ആകാശത്ത് നിന്ന് பரலோகத்திலிருந்து ഒരു ശബ്ദം കേൾപ്പാനിടയായി. ஒரு சத்தம் கேட்டது. മകനേ, மகனே, നിന്നെ ഞാൻ യൗവനകാലത്ത് വിളിക്കുന്നു. உன்னை இந்த வாலிப நாட்களில் அழைக்கிறேன். ഉന്നത രാജ്യങ്ങളിൽ, பல இடங்களில், ഉന്നത സ്ഥലങ്ങളിൽ உயர்வான இடங்களில் ജാതികളെ തിരഞ്ഞെടുക്കുവാൻ நான் ஜாதிகளை என்னிடத்தில் கொண்டு ഞാൻ നിന്നെ വിളിക്കുന്നു. நான் உன்னை அழைத்திருக்கிறேன். അന്ന് പകൽക്കാലം அந்த பகலிலே എന്റെ ഹൃദയം என்னுடைய இருதயம் കർത്താവിനായി നൽകപ്പെട്ടു. இயேசுவுக்காக അന്ന് മുതൽ ഇന്ന് വരെ அந்த நாள் முதல் இந்த நொடி യേശു എന്നെ നടക്കുകയാണ്. இயேசு என்னை ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആ മഹിമയുള്ള ദൈവത്തെ அந்த மகிமை நிறைந்த ஆண்டவரே, സേവിപ്പാൻ அவரை தொழுது கொள்வதற்கு കർത്താവ് എത്രമാത്രം സൗഭാഗ്യം നിങ്ങൾക്ക് തന്നിരിക്കുന്നു. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த ആ இடத்தில் கொடுத்திருக்கிறார். കർത്താവിനോട് ചേർന്ന് அந்த ஆண்டவரோடு இணைந்து മഹിമപ്പെടുത്തുവാൻ மகிமைப்படுத்த എനിക്കിന്ന് പകൽക്കാലം ഇടയായി തീർന്നു. எனக்கும் இந்த பகலில் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். പ്രത്യേകിച്ച് உண்மையாகவே എന്റെ അപ്പനോട് ചേർന്ന് നിൽക്കുന്നതിൽ ഞാൻ വളരെ കൃതാർത്ഥനാണ്. என்னுடைய தகப்பனோடு நிற்பதில் நான் மிகவும் ஹalleluya. பெருமைப்படுகிறேன்.
ഈ കർത്താവ് இந்த ஆண்டவர் മഹിമയോടെ നടത്തി நம்மை நடத்தி അനുഗ്രഹിച്ച് ஆசீர்வதித்து വിശുദ്ധിയോടെ നടത്തി அவர் நம்மை எந்த குறையில்லாமல் நடத்தி നിത്യരാജ്യത്തിന്റെ ഓഹരി പ്രാപിപ്പാൻ நம்முடைய பரலோகத்தில் நமக்கு பங்கை தருவதற்கு നിങ്ങൾ ഓരോരുത്തരെയും உங்கள் ஒவ்வொருவரையும் കർത്താവ് கர்த்தர் അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ஆசீர்வதிப்பாராக. ആമേൻ. ஆமென். സമയം തന്ന ദേവദാസനും സഭയോടുള്ള ആദരവ് നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട് എന്റെ വാക്കുകൾക്ക് വിടാപ്പെടുന്നു. ദൈവം ഓരോരുത്തരെ അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. இந்த வாய்ப்பை தந்ததான சபைக்கு உங்கள் யாவரையும் நான் ஆசிரியர் எல்லாரும் எழுந்தது கரங்களை தந்துவாங்க. எல்லாரும் எழுந்தது நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடார் தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. என்னை கைவிடார் தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால்படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால்படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். As for me and I also, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are everything. So
முதல்ல இது மாறுது உன்னுடைய வாழ்க்கையில வாசனை. இது வந்து நாட்டம் அடிச்ச வாழ்க்கையில என்ன வரப்போகுது? வாசனை. அல்லேலூயா. வாசனை இருந்தா எதிரியா இருந்தா கூட மோப்பம் பிடிச்சுதான் ஆகும். உன் பக்கத்துல இருக்கிற உன்னை பிடிக்காது, ஆனா உன்னுடைய ஸ்ப்ரே வாசனை மட்டும் பிடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பிடிக்காதவன் எல்லாம் உன்னை பிடிக்கிற மாதிரி மாத்த போறாரு. அல்லேலூயா. ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய சத்துருவான சமாதானமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவரால் வாசனை மட்டும் சொல்ல முடியாது. அடுத்த வெளிப்பாடு, வாசனை அவன் வேண்டாம் என்று சொன்னாலும் மூச்சு விடும்போது அது தானாக உள்ள ஏறிப்போம். You are an unavoidable person of your enemy. Glory to God. உன்னுடைய சத்துரு கூட உன்னை அவாய்ட் பண்ண முடியாது. என் வாசனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. பிரவேசிக்க முடியாத இடத்துல நீ பிரவேசிக்க போற. வாசனை இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? உன் மூளை சென்ஸ் பண்ணணும். அங்க விரல விட்டு யாராவது நோண்ட முடியுமா? மூக்கில தான் விரல விடுற. அங்க யாரும் என்ன செய்ய முடியாது, ஏறி போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எட்ட முடியாத இடத்துல உன்னை எட்டும்படிக்கு நான் உன்னை உயர்த்துறேன்னு சொல்லிட்டு உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான
கரங்களை தட்டி என்ன சொன்னாரு? உன்னை எதுவும் மாற்றுவேன், நிறம். பாத்தீங்களா, நம்ம நிறம்னு சொன்னாலே நமக்கு எது ஞாபகம்னா ரெண்டு காரியங்கள் ஞாபகம். ஒன்னு ரெயின்போ, ஒன்னு என்னது ரெயின்போ, இன்னொன்னு பட்டர்ஃப்ளை. இன்னொன்னு என்னது பட்டர்ஃப்ளை. ரெயின்போ வரணும்னு சொல்லியாச்சுன்னா மழை என்ன செய்ய, சாரல் அடிக்கணும். அது சாரல் அடிச்சு சூரிய ஒளியை கொடுத்தா எது வரும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த நொடியிலிருந்து உன் மேல ஆசீர்வாதத்துக்கு மழை பொழிய ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அடுத்து வண்ணாத்து பூச்சி, அது கலர் கலரா பறக்கும். ஆனா அதனுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? யாருமே விரும்பாத புழு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நானோ என்றால் ஒரு புழு. ஆண்டவர் ஊழியக்காரனை கொண்டு சொல்லி இருக்கிறாரு, நீ புழு இல்ல, இன்னும் கொஞ்சம் நாளே நீ சட்டை அடித்து நீ ஆகாயத்து புறக்க போகிற. யாருமே புழுவாய் எட்டி பார்த்தார்களோ அதை இழந்திருந்து கொண்டு நீ விடுதலையால் பறக்க போகிறார். இந்த கால நேரத்தில் என் மகனே, என் மகளை கற்று சொல்லுகிறார், நீ அடங்கி போல ஒரு புழுவை போல இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு விடுதலை கடந்து வந்திருக்கிறது. அடுத்து என்ன வருதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஜரம் அடிச்சு கிடந்து நாக்கு செத்திருந்தா கூட தொட்டி எங்கத்தான் வைப்பான்? இங்க நாக்குல வைக்கும் போது மூக்குல வருது, நம்ம மூளையெல்லாம் பேசுது, கண்ணிலிருந்து கண்ணீர் எல்லாம் வருது. அப்படின்னா ருசி உடலுடைய பஞ்சேந்திரியங்களை, ஐம்புலன்களையும் அது என்ன செய்யணும்? தூண்டும். அல்லேலூயா. உலகத்துக்கு 7 கண்டம்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் அது பிரிச்சது 2 எக்ஸ்ட்ராவா. ஆனா உலகத்துல உண்மையில எத்தனை கண்டங்கள் தான்? 5 கண்டங்கள் தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில வந்துட்டேன்னா 5 கண்டத்திலுமே ஒன்னை கொண்டு போய் நான் அற்புதமா நிறுத்துகிற நாட்கள் கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னால் அவ்வளவு வாழ்க்கை ரிசீவுடையதாய் மாற்ற முடியும். 4வது அவர் சொல்றது என்னது? அதனுடைய தரம். அதனுடைய தரம், குவாலிட்டி. குவான்டிட்டியில என்னது? தரம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சொந்தக்காரர் எவனாலும் உன் வீட்டுக்கு வரலாம், உன்னை எதுக்க கூப்பிடுறான், உன்னை எதுக்குமே கண்டுகிடல. ஏன் தெரியுமா? உன் வறுமை, உன் கஷ்டம், உன்னுடைய விலையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவன் வீட்டுக்கு வந்து இவன் கடன் கேட்டுருவா, இவன் நம்மகிட்ட கையேந்தோன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீயோ கடன் வாங்க மாட்டான். நீ என்ன வாங்க மாட்ட? This is the year 2021. You are going to settle everything. யாரிடத்திலே நீ வாங்கின எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவாங்க. நீ யார் கிடையாது, நீ கொடுக்கும்படி பிறந்திருக்கிறாய். இயேசு யாருடைய உள்ளத்துல எல்லாம் பிறந்திருக்கிறாரோ அவங்க எல்லாம் கொடுக்கிறார். எனக்கு விசுவாசம் யோவான் 3:16 சொல்லு, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார்னு. ஆண்டவர் யாருடைய இதயத்துல இருக்கிறாங்க அவங்க வாங்குறவங்க கிடையாது, அவங்க என்ன செய்யறவங்க. பாஸ்டர் பிரசவன் எத்தனை பேர் மனதார விசுவாசம்? தேவன் என்னுடைய வாயை கொண்டு ஊழியக்காரர் சொன்னதனுடைய ரெவலேஷனை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. விசுவாசிக்கிறவருடைய கரங்களை உயர்த்தும். காணிக்கைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் பிரேயர். தேவனுடைய அற்புதத்தை நீ விசுவாசித்ததுனால என் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாய் மாற்ற போறார். 2021 வருஷம் உன்னுடைய செட்டில்மெண்ட் வருஷம். உலகத்துல வியாதியோ பிரச்சனையோ எதுவோ உன்னை நிரம்பி உன்னை சுற்றி சுற்றி தான் வரும். அந்த கர்த்தர் கேரளாவில் இருந்து தம்முடைய தாசனை அனுப்பி கட்டுகளை அவிழ்த்திருக்கிறார். கட்டுகள் அவிழ்ந்திருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களை பார்க்க போறேன். தேவனுடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கின்றது. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. பிதாசுத பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்ல கரங்களை தட்டுங்க. நாம் கருத்துரைக்காக விதைக்கிற நேரம், எல்லாரும் அருகில் இருக்கிற பார்த்து விதைத்தல் நேரம்.
என் அறுவடையின் நேரம், என் அறுவடையின் நேரம், என் வெற்றியின் நேரம். ஹல்லேலூயா. நம்முடைய காணிக்கைகளை கரங்களில் எடுத்துக்கொள்ள நம்முடைய காணிக்கைகளுக்காக நமக்கு இருக்கிற முப்பரானத்தை அறிவிச்சு வாழ்க்கையில் அப்படியே கிரியை செய்து கர்த்தாவே நாங்கள் குடும்பங்களாய் சாட்சியாய் தேவ சமூகத்தில் உதவி செய்யும் நல்ல தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை நிமித்தமாக ராஜா உங்களுடைய அன்பு சமூகத்தை நாங்கள் விதைக்க கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த விதையான எங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 பலன் கொடு கர்த்தாவே. மீண்டும் தேவனுடைய சபைக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக அளவில்லாமல் விதைக்கிற குடும்பங்களாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. கடந்து வந்த தேவ ஜனங்களை கர்த்தாவே ஒவ்வொருடைய குடும்பங்களையும் தொழில்களையும் வருமானங்களையும் தேவன் பக்தியை செய்து பழித்து பெருகும்படியாக உதவி செய்யும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த காணிக்கை வேளையில் கர்த்தருடைய திருக்கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தேவன் ஆசீர்வாத மழையாய் கண்டு வரட்டும். கர்த்தத்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம அற்புதம் அதிசயம் பாடலை பாடுவோம். அற்புதம் அதிசயம் இந்த நாளில் நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த நாளில் நடக்க போகுது. கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே, கவலைப்படாதே. அற்புதங்கள் குவிய போகுது, அற்புதங்கள் குவிய போகுது. கண்கள் பார்க்க போகுது. சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். அற்புதம் அதிசயம் இந்த நாளில் நடக்க போகுது. சொல்லுவா, அற்புதம் அதிசயம் இந்த நாளில் நடக்க போகுது. கவலைப்படாத, நீ கவலைப்படாத தம்பி, தங்கச்சி. அற்புதங்கள் புரிய போகுது. சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். தேவராஜ்யம் பேசுகிறதா? நெருங்கியுள்ளது. தேவராஜ்யம் பேசுகிறதா? தேவராஜ்யம் நெருங்கியுள்ளது. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர்களால் நடக்க போகுது. அதை உன் கண்கள் பார்க்க போகுது. சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். இது சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல். அற்புதம் அதிசயம் நம்ம வாழ்வில் நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் நம்ம வாழ்வில் நடக்க போகுது. கவலைப்படாத, நீ கவலைப்படாத ஐயா, கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுது. குற்றங்கள் பார்க்க போகுது. சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். நம்ம எல்லாரும் இருக்கின்ற இடங்களில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய பந்திக்காக கடந்து செல்வதற்கு அவர் அற்புதங்களின் தெய்வம். இயேசு கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி வந்ததனுடைய நோக்கம் அவருக்கு தெரியும். என்னுடைய வேலையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் யாரும் இந்த இடத்தில் எதிர்பாராமல் கடந்து வரவில்லை. இட்ஸ் யுவர் டைம். ஏலாவினுடைய பள்ளத்தாக்கினுடைய வெட்டவெளியில் நின்று கொண்டு தாவீது சொன்னார், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தாசனை அனுப்பி இந்த செய்தியை நமக்கு தருகிறதற்கு தேவனுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கின்றது.
தேவன் சில தனிப்பட்ட இருதயங்களோடு அவர் பேசி பல இரவுகள் நீ கண்ணீர் வடித்தாய் அல்லவா? என்னை யாரும் மதிக்கல, என்னுடைய வாழ்க்கையே வீணாயிடுச்சு, நான் வாழ்றதுல அர்த்தம் இல்லை, என் வாழ்க்கைக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லைன்னு இரவுகளிலே புலம்பி புரண்டு அழுது வேதனைப்பட்ட உன்னுடைய வேதனையை பார்த்த கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி உனக்கு சொன்னார், கனவுகளை நிறைவேற்றுகிற ஒரு நாளா உன்னுடைய கனவுகள் நிறைவேறும் என்று சொல்கிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு, முடிவு வராத ஒரு காரியமும் கிடையாது. நீ நினைத்தது போல அது சோகமான முடிவு அல்ல, பயங்கரமான ஒரு முடிவுக்காக கர்த்தரை ஆராய்ந்து நீ நினைத்து பார்க்க முடியாத ஒரு முடிவு. கற்சாடியில் தண்ணீர் நிரப்ப சொல்லும் பொழுது யாருமே அதை பெருசா நினைக்கல. ஏன் தெரியுமா? கற்சாடியில திராட்சரசம் யாருமே வெள்ள மாட்டாங்க. கற்சாடியில தண்ணி நிரப்புறாங்கன்னு அர்த்தம் என்னன்னா, இன்னும் புதிய கெஸ்ட் வர போறாங்கன்னு அர்த்தம். இன்னும் புதிய கெஸ்ட் வர போறாங்க. ஆனா எல்லாரும் புதிய கெஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இயேசு அங்கு ஒரு புதிய கெஸ்ட் அறிமுகப்படுத்துறாரு. நான் மனுஷன் அல்ல, நான் தேவகுமாரன் என்பதை அவர் அந்த இடத்தில் அவர் என்ன செய்யறார், அவரை வெளிப்படுத்துகின்றார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலேயும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை நீ கேட்ட வார்த்தைகளை போல அல்ல, இன்றைக்கு நீ விசுவாசித்தாய் என்றால் தேவனுடைய மகிமையோடு தான் நீ இங்கிருந்து உன் வீட்டுக்கு போற. இதுவரை நீ நடந்து போனது போல அல்ல, அவருடைய மகிமை உன்னோடு கூட வருகிறது. உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்துல, உன்னுடைய அலுவலகத்துல, உன்னுடைய நண்பர்களுடைய வாழ்வில், உன்னுடைய குடும்பத்தில் நீ கையிட்டு செய்கிற எல்லா இடங்களிலேயும் அற்புதத்தை காண போறீங்க. கர்த்தருடைய பந்திக்காக நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தையும் நோக்கி பார்ப்போம். வானத்திற்கு பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்களுடைய பரலோக பிதாவே, தேவரே உடைய வார்த்தையை தந்தைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அருமையான மகன் பாஸ்டர் சிவுடைய கரங்களில் அவருடைய மனைவிக்காக 2 குழந்தைகளை கர்த்தர் அவருக்கு கொடுக்க போகிற ஊழியத்தை நினைத்துமை துதிக்கும் வல்லமையாய் பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரமாக கடந்து வந்த சைலோனுடைய 2ஆம் ஆராதனையோட எல்லா குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். வர முடியாமல் போன பிள்ளைகளை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். 3வது ஆராதனையில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களோடு உடைய நாமத்தை உயர்த்த அழைக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் அற்புத நாமத்தில் வேண்டியிருக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தி எடுக்கிறவங்க மட்டும்